இந்த பெண்ணு வந்து அவருக்கு ஒரே பெண், பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இளைஞனை இந்த அம்மா விரும்புது. அவரு கட்டி வச்சார். நம்ம வேல்ஸ் நிறுவனம் பராசூர நிறுவனமாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. 250 பேரை தனி விமானத்தில் விமான நிலையத்திலிருந்து மாலத்தீவு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. இந்த திருமணத்திற்கு ஒரு சாப்பாடு 7000 ரூபாய். எங்கள் லீலா பேலஸ் அதே ரிசப்ஷனே 4 இடத்துல நடந்தது. இதெல்லாமே கல்வி ஏழை எளிய மாணவர்களிடம் பெற்றோர்களிடம் அடிக்கப்பட்ட கொள்ளை தான் இந்த கல்யாணம். ஒரே பொண்ணு, இதுக்கு நீங்கள் ஏறக்குறை இன்னைக்கு ஒரு பல ஆயிரம் கோடி இன்னைக்கு சொத்து. எல்லாம் கல்வியில் அடிக்கப்பட்ட கொள்ளைங்க தான். அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் ஒரு தீம் பார்க் 40 ஏக்கராவில், ஒரு ஏக்கரா 10 கோடிக்கு போகும். 400 கோடிக்கு ஒரு தீம் பார்க்கை கட்டி கொடுக்குறாரு. இப்படி பல பதவி இருக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, எதிர்கட்சிக்கு ஆதரவு. அதிமுக எம்எல்ஏக்களை 10 கோடிக்கு விலைக்கு வாங்கி திமுக ஆட்சியை நிறுவுவது. இன்னும் 2 மெடிக்கல் காலேஜ் வாங்கிக்கலாம், வேற என்ன லாபம்? பலாயிரம் கோடியை ஆடம்பரமாக அள்ளி வீசுவது தான் அவருக்கு லாபம். அவருடைய சாமியார் அவரு முனிவராக அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு லாபமே இல்லாமல் கொள்ளையடிப்பதாங்க நோக்கம். மாணவர்களிடம் கல்வியை விற்பது தான் நோக்கம். அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை, பாவங்க. அவர் ஆடம்பரமாக 100 கோடி ரூபாய் கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரணமாக இருந்த ஒரு நபர், பச்சைப்பம் காலேஜில் அரசு கல்லூரியில் படித்த நபர் இன்னைக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணான்னா இந்த கல்வியில் அடிக்கப்பட்ட கொள்ளை. இப்போ ஏதாச்சும் அரசியல் பின்னணியில் இருக்காரு அவர்? அதிமுக திமுக 2 கட்சியிலும் இருக்கார். எது ஆட்சிக்கு வருதோ அவர்களை விலைக்கு வாங்கிடுவான். இவர்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. தமிழக அரசியல வந்து ஒரு மாத்திய இருக்கிற எல்லா சக்தியும் இருக்கு இருக்கக்கூடிய பணம் இருந்தா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடும். பணம் 1000 கோடி இருந்தா எல்லாருமே உங்க வீட்டுக்கு வந்துடுவான். அத்தனை கட்சி அங்க வந்து கடந்து பார்த்தோமா இல்லையா? அப்ப என்ன காரணம்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு பிரம்மாண்ட திருமணம். தமிழ் திரையுலகம், அரசியல் எல்லாருமே வந்திருந்தாங்க, அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் அப்படின்னு தான் பார்த்தோம். அங்கே எப்படி அம்பானி வீட்டு கல்யாணமோ அந்த மாதிரி இங்கே ஒரு 3 நாள் 1 வாரம் கிட்ட நடந்தது. வேல்ஸ் குழுமத்தினுடைய ஒரு கல்யாணம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு பிரம்மாண்ட திருமணம் நம்ம ஊரில் நடக்குது. இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்கு? ஐஸ்வரி கணேசனுடைய அப்பா ஐஸ்வரி வேலன். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். எம்ஜிஆரோடு பல படங்களில் நடிச்சிருக்கார். அவர் அதிமுகவிலும் தன்னை இணைத்து கொண்டார். எம்ஜிஆர் காலத்தில் செய்தித்துறையில் துணை அமைச்சராக இருந்தார். அமைச்சர் கீழே. அப்போது முழுக்க அதிமுக அனுதாபி. அதுதான் அவருடைய அரசியல் அடையாளம். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் இப்போ இருக்கக்கூடிய ஐஸ்வரி கணேஷ். ஐஸ்வரி என்பது அவருக்கு ஒரு அவங்க அப்பா ஐஸ்வரி வேலனுக்கு ஒரு காமெடி கேரக்டரில் ஒரு பட்டம் தான் ஐஸ்வரி. அடைமொழி மாதிரி. இப்போ கவுண்டர் மணி தான். கவுண்டமணி. அவர் கவுண்டர் அல்ல. அப்போ அதே போல தான் ஐஸ்வரி வேலனுடைய மகன் ஐஸ்வரி கணேஷ். ஐஸ்வரி கணேஷ் பச்சை பாஸில் படிச்சுட்டு இருந்தார். படித்து கொண்டு இருக்கிற போது எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர். அதன் பிறகு முழுக்க அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு சசிகலா குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அப்போ சசிகலா குடும்பத்துக்கு விசுவாசமாக டாக்டர் வெங்கடேஷோட நெருக்கம். இப்படி அதிமுக எங்கெங்கே வேலை செய்கிறதோ, கட்சி அரசியல் வேலை செய்கிறார்களோ அங்கெல்லாம் ஐஸ்வரி கணேஷை பார்க்கலாம்.
91 96 ஆட்சி காலத்தில் கட்சிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நர்ஸு ட்ரைனிங் காலேஜ் கொடுத்தாங்க. அதாவது அந்த கட்டமைப்பே இல்லை என்றாலும் கூட நீங்கள் ஒரு நர்ஸு பயிற்சிக்கான படிப்பு 1 வருஷம் படிப்பு, அதுக்கு உங்களுக்கு 3 லட்சம் ரூபா, 50 பேரை சேர்த்தலாம், 1.5 கோடி ரூபா. இதுக்கு சும்மா ஒரு வீடு இருந்தால் போதும், ஒரு 10க்கு 10 வீடு இருந்தால் போதும், 50 பேரை அமர வைக்கக்கூடிய ஒரு வீடு இருந்தால் போதும். அப்போது வருஷம் எவ்வளோ கிடைக்குது? 1.5 கோடி ரூபா கிடைக்குது. வருஷம் ஒரு 10 மாதம் கிளாஸ் இருக்கும். பல பேர் அந்த நர்ஸ் ட்ரைனிங்கு அட்மிஷன் போடுறதோடு சரி, பல பேர் வரமாட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்படித்தான் நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த கல்வி கொள்ளையர்களுக்கு பூரா எம்ஜிஆர் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஜெகத் ரட்சகன் உட்பட அத்தனை பேருக்கும், ஜெகத் ரட்சகன், ஜேபிஆர், விஸ்வநாதன், இந்த அத்தனை கல்வி கொள்ளையர்களுக்கும் எம்ஜிஆர் என்ன எண்ணத்தில் கொடுத்தாருன்னா, இவர்கள் ஏழை மாணவர்களை படிக்க வைப்பார்கள் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி ஏழை மாணவர்கள் பக்கத்துலேயே போக முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் பணம் கொடுத்தாரு, 5 லட்ச ரூபா பணம் அந்த காலத்திலேயே. 5 இல்லைங்க, கல்லூரி கட்டுவதற்கு எந்த கல்லூரி? இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குல்ல. ஏன் சாராய உடையார் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் கொடுத்தா தானே. ராமச்சந்திரா மருத்துவமனை 100 ஏக்கரை கொடுத்தார், அது ஒரு ஏரி. அப்போது 5 ஏக்கரா நிலம், 5 லட்ச ரூபா பணம், கல்லூரி நடத்த அனுமதி இலவசம். இப்படி நர்சிங் கல்லூரி கொடுக்கப்பட்டது தான் ஜெயலலிதா காலத்தில் நம்ம வேல்ஸ் பொறியியல் கல்லூரியாக மாறுது. இந்த நர்ஸு கல்லூரிக்கு வருடத்திற்கு 1.5 கோடி வரும், சும்மா வரும். சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா சரி. இவர்கள் போய் ஏதாவது மருத்துவமனையில் நான் இந்த நர்சிங் காலேஜில் முடிச்சிருக்கேன்னு, நர்ஸு வேலை என்ன வேலை? மருத்துவமனையில் வெள்ளை கவுனை மாட்டிக்கொண்டு நோயாளியை பராமரிப்பது, ஊசி போடுவதா, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கும் ஒரு அடிப்படை அந்த தொழில் தெரிஞ்சிருக்கணும்ல சார்? இல்லை, அடிப்படை அதாவது கார் டிரைவருக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் போதும். கார் ஓட்ட தெரிஞ்சால் அது ஹெவி லைசன்ஸ் ஆகிடும். அதே லாரியும் ஓட்டலாம், பஸ்ஸும் ஓட்டலாம். இதுக்கு என்ன அடிப்படை? கார் ஓட்ட தெரியணும். நிறைய பேர் கார் ஓட்ட பயிற்சி பெற்று அப்புறமே லைசன்ஸ் வாங்கிக்கிறான். லைசன்ஸ் வாங்கிட்டுலாம் ஓட்டுறது இல்லை. அப்போ அதே போல் தான் இது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 5 வருடம் மருத்துவக் கல்லூரிக்கே போகாமல் பல பேர் மருத்துவராயிரும். இதுதான் அடிப்படை விஷயம். அப்போது நிறைய பொறியாளர்கள் இப்படி தான் இருக்கான், நிறைய டிப்ளமா ஹோல்டர் இப்படி தான் இருக்கான். நீங்கள் எந்த கட்டமைப்புகளும் இல்லாமல் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, நர்ஸு பயிற்சி பள்ளியெல்லாம் அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ கட்சிக்காரனுக்கோ கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வழி தான் அந்த நர்சிங் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி எல்லாம். இதில் அடிப்படை எதுவுமே தெரியாது. நீங்கள் பிஎட் காலேஜ் இருக்குது, பிஎட் காலேஜில் பிஏ முடிச்சுட்டு வர்ற பட்டதாரிகளுக்கு பிஎட் பட்டம் கொடுக்குறான். 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. அது இருந்தால் தான் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எம்எட்டு அதே தான். நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 3000 ரூபா கட்டிங்கன்னா நீங்கள் ஆல் பாஸ் எம்ஏவே கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது விலைக்கு? ஒரு பேப்பருக்கு 3000 ரூபா. முதல் வருஷம் 4 பேப்பர் 12,000 ரூபா, அடுத்த வருஷம் 4 பேப்பர் 12,000 ரூபா, 24,000 ரூபாய்க்கு எம்ஏ பட்டமே கிடைக்குது. இதுதான் இந்த கல்வி கட்டமைப்பு. அப்போ இதில் வேல்ஸை பொறுத்த வரைக்கும், வேல்ஸு முதல் அடிப்படை இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ் வந்த பிறகு நீங்கள் நிறைய நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. நிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டாங்குளத்தூரில் ஏரியை வேலி போட்டு வச்சுருக்காங்க. நீர்நிலைகள்லாம் யாருக்கு சொந்தம்? அரசுக்கு சொந்தம். ஆனால் அங்கே யாருக்கு சொந்தம்? பச்சைமுத்துக்கு சொந்தம். பல ஏக்கர் நிலம் அரசு ரெவென்யூ அதிகாரிகளால் திருட்டுத்தனமாக பட்டா போட்டு கொடுக்கப்படுது. நீங்கள் பணம் கொடுத்தால் இந்த அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கும். அதன்படி தான்
நம்ம வேல்ஸ் நிறுவனம் பராசூர நிறுவனமாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. கல்யாணத்துக்கு 100 கோடி ரூபாய். 250 பேரை தனி விமானத்தில் விமான நிலையத்திலிருந்து மாலத்தீவு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அம்பானி அவர் பண்ண மாதிரி தான். அம்பானி அளவுக்குலாம் போக முடியாது. 5000 கோடி. அம்பானி 5000 கோடி. இது ஜெயலலிதா வளர்ப்பு மகன் கல்யாணம் நடந்தது இல்லை, அதே போல் அது இது 100 கோடி. இந்த திருமணத்திற்கு ஒரு சாப்பாடு 7000 ரூபா எங்கள் லீலா பேலஸில். அப்படி ஒரு 500 பேர் போயிட்டாங்க. அதே ரிசப்ஷனே 4 இடத்துல நடந்தது. ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ரிசப்ஷன். ஏழை, பணக்காரன், வசதி படைத்தவன், அதுக்கு மேலே வசதி படைத்தவன், பெரிய நடிகர்கள், இப்படி தரம் பிரித்து 4 இடத்துல நிகழ்ச்சி நடந்தது. நடிகைகளுக்கு ஒரு இடத்துல, அதை விட அரசியல்வாதிகளுக்கு தனியாக, அதை விட முக்கியமானவர்களுக்கு மாலத்தீவு கொண்டு போய் திருமணம் தனி விமானத்தில். அப்போது இதெல்லாமே கல்வி ஏழை எளிய மாணவர்களிடம் பெற்றோர்களிடம் அடிக்கப்பட்ட கொள்ளை தான் இந்த கல்யாணம். இந்த ஒரே பொண்ணு இதுக்கு நீங்கள் ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு பல ஆயிரம் கோடி இன்றைக்கி வந்து சொத்து இருக்கு. எல்லா கல்வியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகள் தான். இப்போது திரைப்பட துறையில் அவரால் பல 100 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, நடிகர் சங்கத்தில் இருக்கார். இப்படி பல பதவி இருக்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, எதிர்கட்சிக்கு ஆதரவு. ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு எம்எல்ஏக்கு 10 கோடி ரூபா கொடுத்து திமுக ஆட்சியை நிறுவுவதற்கான ஒரு முயற்சி பண்ணார். ஆளுக்கு 10 கோடி ரூபானா அதிமுக எம்எல்ஏக்களை 10 கோடிக்கு விலைக்கு வாங்கி திமுக ஆட்சியை நிறுவுவது. இன்னும் 2 மெடிக்கல் காலேஜ் வாங்கிக்கலாம், வேற என்ன இது? அதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்குது? யாருக்கு? ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு. மெடிக்கல் காலேஜ் வாங்கினா லாபமே வராதா? வருமா வராதா? வரும். அப்போ லாபத்தை வரத சும்மா இலவசமாகவே மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திட்டா இருக்காரு? இல்லைங்க, காலேஜ் எப்படி நடத்துகிறாரு? லாபமே என்ன லாபம்னு கேட்குறீங்களே? ஒரு 10 காலேஜ் வச்சுருக்காரு, அவருக்கு லாபமே இல்லையா? இருக்கா இல்லையா? சில கேள்விப்பட்ட வகையில் சில பேருக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் தராரு, ஒரு 50% வந்து அவங்க ஃபீஸ் வந்து குறைச்சி பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ இல்லைங்க, அதாவது நீங்கள் கேட்குறீங்க 10 காலேஜ் வருதுங்க, அவருக்கு என்னங்க லாபம்? அவருடைய சாமியாராக இருக்கார். இந்த கல்யாணத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு. அரப்ப தாலி இல்லாமல் எத்தனை பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரியல. என்ன லாபம்னு கேட்குறீங்க? லாபம் பலாயிரம் கோடியா ஆடம்பரமாக அள்ளி வீசுவது தான் அவருக்கு லாபம். அவருடைய சாமியார் அவர் முனிவராக அவர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு லாபமே இல்லாமல் கொள்ளையடிப்பதாங்க நோக்கம். மாணவர்களிடம் கல்வியை விற்பது தான் நோக்கம். அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை, பாவங்க அவர், அப்பாவிங்க அவர், வழியே தெரியாமல் உட்கார்ந்துருக்காரு. ஆட்சி மாற்றத்துக்கான வழி செய்பவருக்கு போய் அவருக்கு என்ன லாபம்னு ஒரே வார்த்தையில் கேட்டீங்க. லாபம்தான் நோக்கமே, கொள்ளையடிப்பது தான் நோக்கமே. ஆடம்பரமாக 100 கோடி ரூபா கற்பனை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக இருந்த ஒரு நபர், பச்சைப்பன் காலேஜில் அரசு கல்லூரியில் படித்த நபர் இன்னைக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணான்னா இந்த கல்வியில் அடிக்கப்பட்ட கொள்ளை. பல பேர் வயிறை எரிஞ்சு கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி இப்போ இப்படியா பையனை படிக்க வைக்கணுமான்னு கொண்டு வந்து ஃபீஸ் கட்டுறான். அந்த 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 பணம் தான் 1000 பவுன் நகை. இது எவ்வளவு? 1000 பவுன். அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் ஒரு தீம் பார்க் 40 ஏக்கராவில், ஒரு ஏக்கரா 10 கோடிக்கு போகும். 400 கோடிக்கு ஒரு தீம் பார்க்கே கட்டி கொடுக்குறாரு. அப்போ எத்தனை ஆயிரம் கோடி இந்த கல்வியிலே கொள்ளையடித்து இருக்க வேண்டும்? அவருக்கு என்னங்க லாபம்? நீங்கள் வேலை பார்த்தோம்னா என்ன லாபம் உங்களுக்கு? எதுக்கு வேலை பார்க்குறீங்க? சம்பளம் வருது, வேலை பார்க்குறீங்க. அதே போல தான் கொள்ளையடிப்பதற்கும் கல்வியை விற்பது தான் அவர்களுடைய நோக்கம். இப்போ ஏதாச்சும் அரசியல் பின்னணியில் இருக்காரா சார்? அவர் அதிமுக திமுக 2 கட்சியிலும் இருக்கார். 2 கட்சி அது எப்படி சார் சாத்தியம்? 2 கட்சி எல்லா தொழிலும் இருக்கான், 2 பக்கம் இருக்கானா? எப்படி சாத்தியம் இல்லாமல் இருக்கும்? எல்லா தொழிலையும் 2 பக்கம் தான் இருக்கான்.
அம்பானியே பிஜேபி வந்தால் பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸில் இருப்பான். சாத்தியம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதானி காங்கிரஸ்லையும் இருப்பான், பிஜேபியிலும் இருப்பான். எது ஆட்சிக்கு வருதோ அவர்களை விலைக்கு வாங்கிடுவான். எப்படி சாத்தியம் இல்லாமல் இருக்கும்? அப்பதான் அவங்களுடைய தொழில் அதுதான் விஷயம். இவர்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. பணம் மூட்டையே சேருது. 1000 கோடி 2000 கோடி சேருது. சேரும்போது நீங்கள் ஒரு பக்கமாக நிற்கவே முடியாது. அப்போ அதிகாரம் வரும்போது இவனுடைய நிறுவனம் பூரா தெருவுக்கு வந்துடும். அப்போ நேரடியாக முதல் ஆள் ஆட்சிக்கு வந்தால் அவன் காலில் வந்து விழுந்துருவான். இந்த கொள்ளையர்கள், கல்வி கொள்ளையர்கள் பூராமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல் மாலை யாருடைய மாலையாக இருக்கும்? இவர்களுடைய மாலையாக தான் இருக்கும். அப்போது இவர்களை பொறுத்தவரை கல்வி நிறுவனங்களில் எந்த விதமான இடையூறு இல்லாமல் நடத்துவது தான் இவருடைய நோக்கம். அதற்காக ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சி வந்தாலும் அவர்களை அண்டித்தான் இந்த கல்வி வியாபாரத்தை நடத்த முடியும். மத்திய அரசையும் பகிச்சிக்க முடியாது, மாநில அரசையும் பகிச்சிக்க முடியாது, எதிர்கட்சியும் பகிச்சிக்க முடியாது. இதுதான் இவர்களுடைய வேலை. இப்போ இந்த பெண்ணு வந்து அவருக்கு ஒரே பெண்ணு, பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இளைஞனை இந்த அம்மா விரும்புது. அவர் கட்டி வச்சிடறாரு. நீங்கள் ராமதாஸ் போய் நிற்கிறாரு, மணமகன் காலில் விழுகிறாரு, மணமகளை ராமதாஸை மதிக்கலை. அப்போது அந்த பொண்ணு ராமதாஸை மதிக்கிற அளவுக்கு கூட மணமகன் காலில் விழுந்துறான். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணு தள்ளி நிற்குது. அப்போது பண திமிரு, அதாவது பான் வித்து பிளாட்டினம் ஸ்பூன். பிறக்கும் போதே மூட்டையை வீட்டில் பணம் இருக்குது. காரு, பங்களா, அன்புமணி இருக்கார்ல வீடு, பிரம்மாண்ட பங்களா, அது ஐஸ்வர்யா கணேசன். டிவிலாம் பார்த்தீங்கல்ல, அப்பா மகன் சண்டை இருக்கும்போது காரெல்லாம் தொடர்ந்து போகிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட பங்களா. அவருக்கு எப்படி தொடர்பு? அங்கேயே சப்போர்ட் பண்ணுறாரா? ராமதாஸ் போனார், அன்புமணி போனார், சௌமியா போனதெல்லாம் பார்த்தீங்களா? அப்போது எல்லா தொழிலதிபர்களோடும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி குட்டி கட்சி பெரிய கட்சி எல்லாரோடும் தொடரும். இவர் வந்து தமிழக அரசியல வந்து ஒரு மாத்திய ஏற்கனவே எல்லா சக்தியும் இவர்கிட்ட இருக்க போலையா? பணம் இருந்தால் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவான். பணம் 1000 கோடி இருந்தால் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். இதுதான் தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். கட்சி தான் வேறு வேறு, கலர் தான் வேறு வேறு, குடி தான் வேறு வேறையே தவிர அத்தனை கட்சி அங்கே வந்து கடந்து நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ என்ன காரணம்னா எல்லாருக்கும் தேர்தல் நிதியை வாரி இறைக்கிறாரு, தன்னுடைய கல்வி வியாபாரத்தை பெருக்கிக்கிறாரு, புறம்போக்கு நிலத்தை பூரா பட்டா போட்டு வச்சுக்கிறாரு, நிலம் ஆக்கிரமிப்பு, எல்லா கல்வி கொள்ளையர்கள் மீது நில ஆக்கிரமிப்பு இருக்குது. 100 ஏக்கரா 200 ஏக்கரா ஆக்கிரமிப்பு தான். அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்படும். அதுக்கு அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிற பொழுது யார் தேவை? ஆளுங்கட்சி தேவை. எதிர்கட்சி ஆளுங்கட்சியாகும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாகும். அப்போது அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு தான் கொள்ளையடிக்க முடியும், நிலங்களை, அரசு நிலங்களை அபகரிக்க முடியும், பட்டா போட முடியும். டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர் அத்தனை பேர் வந்து பெட்டிகளை கோடிகளை வாங்கி கொண்டு எல்லா கல்வி கொள்ளைகளுக்கும் அரசு நிலங்களை தாரை வார்த்ததுக்கு பின்னாடி தான் பல பிரம்மாண்ட கட்டிடங்கள் உயர்ந்து நிற்குது. அரசு இதை கண்டுக்க மாட்டேன். அரசே ஆதரவு ஏன் அப்படி கண்டுக்காமல் இருக்கும்? அரசே நீங்கள் இப்போ ஏசி சண்முகம் இருக்காருன்னா அவர் எம்பி ஆகணும்னு நினைக்கிறார் அதிமுகவில். அதிமுக ஆட்சிக்கு வரும்போது, திமுக ஆட்சிக்கு வரும்போது 20 கோடி 30 கோடி பணம் கொடுப்பாங்க. இந்த பணத்தை வாங்குவதற்காக அவர்களுக்கு பல சலுகைகளை வாரி வழங்குவது தான் இயற்கை. தொடர்ந்து பேசும். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.